வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் அன்பின் அப்பா, அத்தியாயம் 15. அன்று இனிதாய் நடந்து முடிந்திருந்தது மனோகரன் கிருஷ்ணவேணி இருவரின் திருமணம். இன்பச்செழியன்தான் மாதவனின் உடன் இருந்து திருமண வேலைகளை பார்த்து கொண்டவன். வினோத் துணை மாப்பிள்ளையாக மனோ அருகில் நின்றுவிட இன்பாதான் நிறைய பொறுப்புகளை சுமந்திருந்தான். திருமணம் முடிந்து திருமண சடங்குகளும் முடிந்திருக்க இரவு முதலிரவு அறையை தயார் செய்து கொண்டிருந்தனர் சொந்தக்கார பெண்கள். நட்பு கூட்டம் வாழ்த்து சொல்லி கிளம்பியிருக்க அப்போதுதான் இல்லம் வந்தான் இன்பா. இன்பா குளித்து உணவு உண்ண வர அன்புதான் பரிமாறி கொடுத்தாள். அவளின் முகம் வாடியிருக்க அது இன்பாவின் இயல்பை பாதிக்க, என்னாச்சு அன்பு, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? இன்னைக்கு வேணி அண்ணியை நம்ம வீட்டுக்கு மனோ அண்ணன் கூப்பிட்டு வந்துச்சு. அப்போ வேணி அண்ணியை அழுதாங்க. இத்தனை நாள் பிறந்து வளர்ந்த வீடு, அம்மா அப்பா தம்பின்னு எல்லாரையும் விட்டு வர அவங்களுக்கு எத்தனை கஷ்டமாக இருந்திருக்கும். என்னால் இன்னும் அதை மறக்கவே முடியல. அன்பு சொல்ல, எல்லாரையும் விட்டு ஏன் வேணி வந்தான்னு யோசி. அதெல்லாம் புரியுது மாமா, ஆனாலும் இது பொண்ணுங்களுக்கு மட்டுமே நடக்கிற கொடுமை தானே. ஏன் ஆம்பளை பொண்ணு வீட்டுக்கு போகக்கூடாதா? அன்பு, இதெல்லாம் வழி வழியாக மனித வாழ்க்கைக்காக ஏற்படுத்தப்பட்ட மாற்றம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து உழைக்க வேண்டிய அந்த காலத்தில் நிலையான வீடோ வாசலோ இல்லாத போது திருமணம் செய்தவங்க ஒற்றுமையாக வாழ உண்டான நடைமுறை இது. பெண்ணை திருமணம் செய்து ஆணோட அனுப்பி விடுவாங்க. புருஷன் எந்த தொழிலில் இருக்கானோ அவனுக்கு உதவியாக மனைவியும் இருப்பா. இப்போ காலம் மாறிடுச்சு. இன்னமும் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்னும் அந்த நடைமுறை மாறலையே. எது எப்படியோ, நான் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கே தான், என் வீட்டில் தான் இருப்பேன். அன்பு திடமாய் சொல்ல இன்பா முகத்தில் புன்னகை. இன்பா உண்டுவிட்டு நண்பனை பார்க்க சென்றிருந்தான். டேய் மச்சி, நான் கேட்டது எங்க? வாங்கிட்டு வந்துட்டேன்டா. மனோ, பாதுகாப்பு எல்லாம் சரி, ஆனால் அதையும் மீறி உண்டாகிட்டா அதுக்கப்புறம் வயசையெல்லாம் யோசிக்காமல் பெற்றுக்கோ. தள்ளி போட்டுட்டு பின்னாடி தவிக்காத, அவ்வளோதான் சொல்வேன். அன்புக்கு கல்யாணம் ஆகிற வர மட்டும்தாண்டா இதெல்லாம். அவளையும் ஒரு நல்லவன் கையில் பிடிச்சு கொடுத்துட்டா என் பொறுப்பெல்லாம் முடிஞ்சுது. நானும் குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆயிடுவேன். மனோ சொல்ல, யாருங்க சார் அந்த நல்லவர்? வேற யாரு, இன்பா தான். மனோ புன்னகையுடன் சொல்ல, உன் பேச்சு ஒன்றும் சரியில்லை. என்னை வீணாக கோவப்பட வைக்காதீங்க, அதான் எல்லாருக்கும் நல்லது. டே இன்பா, அப்பாவுக்கு உன்னை பிடிக்கும்டா. மனோ தந்தையின் எண்ணத்தை உணர்த்த நினைத்து பேச வர, போதும் போதும், மணியாச்சு, சந்தோஷமாயிருடா, வாழ்த்துக்கள் மச்சி. இன்பா சொல்லிவிட்டு நகர மனோ அறையை விட்டு செல்லும் நண்பனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தான். ஒரு வருடம் கழித்து மனோகரன் பெங்களூரில் வேணியுடன் தனி கொடுத்தனம் நடத்தி கொண்டிருந்தான். இன்பாவும் அதே ஊரில் மனோ வேலை பார்க்கும் அதே நிறுவனத்தில்தான் வேலை பார்த்தான். ஆனால் அவனின் வசிப்பிடம் நண்பனை விட்டு வேறு திசையில் இருந்தது. அன்று மாலை வரை இருவரும் ஒன்றாகத்தான் இருந்தனர். ஆனால் மனோகரன் நண்பனின் அருகில் இயல்பாக இல்லை. மாலை கூட சீக்கிரம் கிளம்பிவிட்டான். திருமணமானவன் என்பதால் இன்பாவும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இரவு 10 மணிக்கு கதவு தட்டும் ஓசை கேட்டு வேணி கதவை திறக்க இன்பா ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தான். நீ கூட என்கிட்ட சொல்லல இல்ல? இன்பா கேட்க வேணி தலைகுனிய, இன்பா, இது அப்பா எடுத்த முடிவுடா. நான் மட்டும் இல்லை, யார் சொன்னாலும் கேட்க மாட்டார். மனோகரன் சொல்ல, என் காதல் தெரிஞ்சோ எப்படி மனோ இதை சொல்ற? அதை விடு, உனக்கு விஷயம் முன்னாடியே தெரியும் தானே, அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்லலை? எவனோ ஒருத்தன் பக்கத்தில் என் அன்பை நிற்க சொல்லி ஃபோட்டோ பிடிச்சு அனுப்பி விட்டுருக்காரு உன் அப்பா. என்னடா நடக்குது? பொண்ணு மட்டும்தான் பார்த்துட்டு போனாங்களா, இல்லை ரகசியமாக கல்யாணமும் பேசி முடிவு பண்ணிட்டீங்களா? இன்பா ஆத்திரமாய் கேட்க மனோ தயங்கி நிற்க, என் அன்பு மட்டும் எனக்கு இல்லாமல் போகட்டும், அப்புறம் காட்டுறேன் இந்த இன்பா யாருன்னு. இன்பா
சொல்லிவிட்டு வெளியே சென்றிருந்தான். மனு செல்லும் நண்பனை பார்த்து தவிப்புடன் நின்றிருக்க, என்னங்க, மாமா கிட்ட ஒரு வார்த்தை கூப்பிட்டு சொல்லிடுங்க. வேணி சொல்ல மனோ நகர்ந்திருந்தான். மனோகரன் சொன்ன செய்தி கேட்டு மாதவன் விவரத்தை பத்மநாபனிடம் சொல்ல அவரோ மகனை அழைத்திருந்தார். தம்பி, இதெல்லாம் என்னப்பா? அன்புக்கு வேற பையனை பார்த்தாச்சு. நீ உன் மனசுல அன்பை நினைச்சிருந்தியா? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. பத்மநாபன் கேட்க, என்ன சொல்லணும்? அன்பு படிக்கிறா, அதான் அவ படிப்பை முடிக்கட்டும்னு காத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி யாருக்கு சொல்வேன்? இன்பா எதிர்கேள்வி கேட்க, மனோ நிச்சயம் முடிஞ்சப்ப மனோகரன் வினோத்தை அன்புக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்பவே மச்சான் சொல்லிட்டாரு, வினோத்துக்கு தர மறுத்துட்டு இன்பாக்கு கொடுத்தா குடும்பத்துல சங்கடம்னு சொல்லி உனக்கு அன்பை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்களும் அன்பை யோசிக்காததால சரின்னு சொல்லிட்டோம். இப்ப போய் எப்படி இன்பா அன்பை நாங்க கேட்க முடியும்? பத்மநாபன் மகனிடம் எடுத்து கூற, எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது அன்போட தான். இல்லையா என்னைக்கும் என் கல்யாணத்தை பத்தி பேசாதீங்க. இன்பா உறுதியாய் சொல்ல மகனின் முடிவை கேட்டு தகப்பனாய் அவர்தான் தவித்து போயிருந்தார். வேற பையன் வந்து பொண்ணு பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்ன அப்புறம் நம்ம போய் பொண்ணு கேட்டா முறை இல்லை தம்பி. சரிப்பா, இனி எனக்கு இதுக்காக இன்னொரு முறை ஃபோன் பண்ணாதீங்க. இன்பா சொல்ல, தம்பி புரிஞ்சுக்க. எனக்கு புரியுதுப்பா, உங்களுக்கு தான் என்ன புரியல. நீங்க வைங்க, நான் அப்புறம் பேசுறேன். இன்பா சொல்லிவிட்டு வைக்க போக, நீ எதுவும் பிரச்சனை பண்ணுவியோன்னு மச்சான் பயப்படுறார். அப்பாவை மீறி எதுவும் செய்யக்கூடாது, சரியா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, பார்க்க வேண்டிய வேலையே நிறைய இருக்கு. இன்பா சொல்ல, பத்திரமா இரு தம்பி, வைக்கிறேன். பத்மநாபன் அலைபேசி வைக்க அமைதியாய் அமர்ந்து கொண்டான். அரை மணி நேரம் கழித்து மனோ அழைக்க அழைப்பை ஏற்ற இன்பா அமைதியாய் இருக்க, அப்பாக்கு உனக்கு கொடுக்க விருப்பமே இல்லடா. அருள் கைய நீ முறிச்சு விட்டதுக்கு அவன் அண்ணன் வீட்டுக்கே வந்து நியாயம் கேட்க நான் தான் பேசி அனுப்பி வச்சேன்னு அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல. அதுல அப்பாவுக்கு நிறைய தயக்கம். உன் கோபமும் அழுத்தமும் அவருக்கு எப்பவுமே நெருடல் தான். அன்பு விஷயத்துல அவரை வற்புறுத்தி எல்லாம் என்னால சம்மதிக்க வைக்கவே முடியாது. உனக்கே இது தெரியும். முடிஞ்ச வர உன்னை காயப்படுத்த வேண்டாம்னு தான் சொல்லல. மற்றபடி உன்னை ஏமாத்தலாம் நினைக்கல இன்பா. மனோ சொல்ல, சரிடா, சாப்பிட்டு தூங்கு. இன்பா சொல்ல, சரி கதவை தர, நான் வாசல்ல நிக்கிறேன். நான் யாரையும் நேர்ல பார்த்து பேசுற நிலையில இல்ல. எனக்கு தனியா இருக்கணும் கொஞ்ச நேரம். தனியா விடுங்க என்ன ப்ளீஸ். ப்ளீஸ் இன்பா, சாரிடா. நான் என்னடா செய்யணும் இப்ப? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டா போதுமா? அப்படியே எடுத்துக்க. அதான் நீ உன் அப்பாவுக்கு சொல்லி எங்கள் அப்பாவை விட்டு பேச வச்சு என்னை கட்டி போட்டாச்சு. வேற என்ன வேணும்? என்னால் உன் தங்கச்சிக்கு ஒன்றும் ஆகாதுப்பா. சந்தோஷமா அந்த நல்லவனுக்கே கட்டி வைங்க. இன்பா சொல்ல மனோ கலங்கி இருந்தான். நீ கதவை திறந்துட்டு பேசு, எனக்கு உன்னை பார்க்கணும். என்னை தனியா விடு மனோ ப்ளீஸ். சொல்ல சொல்லவே இன்பா உடைந்து அழ மனோகரனும் கலங்கியிருந்தான். அலைபேசி அழைப்பை இன்பா துண்டித்திருக்க மனோகரன் அறையின் முன்னேயே நின்று பார்த்தவன் பின் கிளம்பியிருந்தான். இல்லம் வந்த மனோவின் முகம் சரியாகவே இல்லை என்றதும் வேணி விசாரித்திருந்தாள். இன்பாவை பார்க்கவே முடியல வேணி. அவன் ரொம்ப கலங்கி போயிருக்கான். இதுவரை அவன் எதுக்கும் உடைஞ்சதும் இல்லை, அழுததும் இல்லை. என்னால் எதுவும் செய்ய முடியல. நானும் அவனுக்காக அப்பா கிட்ட பேசி பார்த்தேன். ஆனால் அவருக்கு இன்பா மேலே எந்த விதமான அபிப்பிராயமும் இல்லை. அன்பு அப்பா விருப்பம் போல தான் எல்லான்னு இருக்கா. அவகிட்ட எதை பேச முடியும்னா? மனோ புலம்ப, உன்னால் முடிஞ்ச எல்லாம் பண்ணிட்ட தானே மனோ. உன் கை மீறி போன ஒரு விஷயத்த உன்னால் எப்படி சரி செய்ய முடியும்? விடு, தானா எல்லாம் சரியாகிடும். வேணி சொல்ல மனோ அவர்களின் அறைக்குள் சென்றிருந்தான். ஒரு வாரம் சென்றும் இன்பா அலுவலகம் வரவில்லை. வீட்டிலிருந்தே வேலையை செய்து கொண்டிருந்தான். மனோ அழைத்தால் அழைப்பை தவிர்த்தான்.
அவன் இருந்த அறையையும் காலி செய்து வேறிடம் மாறியிருந்தான். இன்பாவின் தாயான சிவகாமி அழைக்க தாயிடம் மட்டும் முதல் முறையாக முழுதாய் உடைந்து அவனின் நேசத்தை கூறி அழுதிருந்தான். சிவகாமிதான் மகனின் கண்ணீரில் பதறிப்போயிருந்தார். அம்மா கிட்ட வந்துரு கண்ணு, பொருந்தாத இடத்துல மனசை கொடுத்துட்டு தவிக்காத இன்பா. சிவகாமி சொல்ல, நான் வேலையை வேற ஊருக்கு மாத்திட்டேன். எது கிடைக்குதோ அங்கே போயிடுவேன். கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாகிடும். நானும் சரியாகிடுவேன். நீங்க என்னை யோசிச்சு கலங்காதீங்கம்மா. இன்பா சொல்ல சிவகாமி கொஞ்சம் சமாதானமாகி இருந்தார். இன்பா வேலையிடத்தை மாற்றிவிட்டான் என்ற தகவல் அறிந்த மனோகரன் இன்பாவை அழைக்க அவனின் அழைப்பை எடுக்காது தவிர்த்து கொண்டே இருந்தான். சட்டென மனோவின் அழைப்புக்கு இடையில் மாதவனின் எண்ணிலிருந்து அழைப்பு வர இன்பா நெற்றி சுருங்க யோசித்தவன் அந்த அழைப்பை எடுத்திருந்தான். மாமா எப்படி இருக்கீங்க? எதிரில் அன்பு பேச, இருக்கேன் அன்பு, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. நீங்க நான் அனுப்பின போட்டோவை பார்த்தீங்களா? ஓ, அந்த போட்டோவை நீ தான் அனுப்பினியா? நான் மாமான்னு நினைச்சேன். பார்த்தீங்களா? பார்த்தேன் அன்பு. உனக்கு சம்மதம் தானே? இன்பா கேட்க, அதான் பெரிய குழப்பமா இருக்கு. அப்பா விருப்பம்தான் என் விருப்பமோ, அதனால சம்மதம்தான். உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அதை சொல்லு. யாரோட விருப்பத்துக்காகவும் நீ வாழ முடியாது. உன் முழு விருப்பத்துல தான் வாழ முடியும். புரியுதா? எனக்கு பெருசா ஒட்டுதல் இல்லை. ஆனா கல்யாணமானா எல்லாம் சரியாகிடும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இத மாமா கிட்ட சொன்னியா அன்பு? சொல்லல மாமா. அதை விடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அன்பு கேட்க, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான் அன்பு. ஆனாலும் மாமா சொல்றத கேளு. ஒட்டுதல் இல்லைன்னு சொன்ன இல்ல, அத உங்க அப்பா கிட்ட ஒரு முறை சொல்லிடு அன்பு. சரிங்க மாமா, சொல்றேன். சரிம்மா, பாரு, எனக்கு வேலை இருக்கு, அப்புறம் பேசுறேன். இன்பா சொல்லிவிட்டு வைக்க அன்பும் வைத்திருந்தாள். அன்பு அழைப்பை முடிக்கவும் மனோகரனை அழைத்திருந்தான் இன்பா. அன்பின் அப்பா அத்தியாயம் 16. மனோ அலைபேசியை எடுக்க, எங்கடா இருக்க? என்னை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்ட இல்ல? மனோ, நான் உனக்கு ஒரு கால் ரெக்கார்டிங் ஃபைல் அனுப்பி விடுறேன். அதை கேட்டு உங்க அப்பா கிட்ட கொஞ்சம் பேசு. சரி, பேசுறேன். நீ எங்க இருக்க அதை சொல்லு. கொஞ்ச நாள் என்னை தனியா விடுடா. எனக்கும் உணர்வுகள் இருக்கு, எனக்கும் வலிக்கும். இன்பா கூற, நான் காத்திருக்கேன் உனக்காக. உனக்கான தனிமை கொஞ்ச நாளுக்கு தான், அப்புறம் என்கிட்ட வந்துடணும், இல்ல வர வைப்பேன். மனோ கூறவும் சரியென இன்பா அழைப்பை முடித்திருந்தான். மனோகரன் ஆடியோ கேட்டவன் முதலில் அன்பை அழைத்து விவரம் கேட்க, ஆமா அண்ணா, எனக்கு நிறைய குழப்பமா இருக்கு. இவர் வேண்டாம்னு யோசிக்கும்போது அப்பா என்ன சொல்வார்? அவரை எதிர்த்து என் விருப்பத்தை பார்க்க கஷ்டமா இருக்கு. அப்பா எனக்கு தப்பான ஒருத்தரையா பார்த்திருக்க போறார். அன்பு அவளின் குழப்பத்தை சொல்ல, பாப்பா, உனக்கு பிடிக்கலனா நீ தான் சொல்லணும். அட்ஜஸ்ட் பண்ண இது பஸ் டிராவல் இல்ல, லைஃப்மா. வாழ்க்கை முழுக்க நமக்கு துணையா வரப்போற ஒருத்தரை சரியா தேர்ந்தெடுக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. அப்பா கிட்ட நான் பேசுறேன். அப்பா கேட்டா உன் மனசுல உள்ளதை சொல்லணும், சரியா? சரி அண்ணா, நீ லீவ் கிடைச்சா இங்க வாயேன், எனக்கு உன்னை பார்க்கணும். அன்பு சொல்ல, வரேம்மா, வார கடைசி லீவ் தான், வரேன். மனோ சொல்லிவிட்டு வைத்திருந்தான். மனோகரன் தந்தையை அழைத்து விவரம் சொல்லி உடன் இன்பா அனுப்பிய ஒலிகோப்பையும் அவனோடு அன்பு பேசிய ஒலிகோப்பையும் தந்தை கேட்க அனுப்பி வைத்தான். அதை கேட்டபின் மாதவன் யோசனையில் அமர்ந்திருக்க வாசலில் கேட் திறக்கும் சத்தம் கேட்டது. வினோத் வந்திருந்தான் முழு போதையில். மாமா, என்ன பெரிய ரதியை பெற்று வச்சிருக்கியா நீ? அவளை எனக்கு கொடுக்க மாட்டியா? நானும் அவளும் காதலிச்சது உனக்கு தெரியும் தானே? ஏன் தெரியாது? உனக்கு தான் தெரியுமே. எங்களை பிரிக்க
என் மாமனையே எனக்கு எதிராக பேச வச்சவன் தானே நீ. அதுக்கப்புறம்தான் அன்பு என்னை பார்க்காம பேசாமல் இருந்தா. தகுதி அது இதுன்னு அவள் மனசை கெடுத்து அவளை எனக்கு இல்லாமல் பண்ணதே நீதாயா. தகுதின்னு யோசிச்சு என்ன வேண்டாம்னு சொன்ன சரி. இப்போ நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன். என் வீட்டை எடுத்து கட்டி என் அக்காவுக்கும் சீர் செய்திருக்கேன். சொந்தமாக காரு நிலம்லாம் வாங்கிட்டேன். அன்பை சந்தோஷமாக வச்சுக்கிற எல்லா தகுதியும் இப்போ என்கிட்ட இருக்குது. ஆனால் உனக்கு என்ன இப்போவும் கண்ணு தெரியல தானே? எவனோ ஒருத்தனை தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருக்க. ஏன் என்னெல்லாம் பார்த்தா ஆம்பளையா தெரியலையா? வினோத் அவன் உள்ளத்தில் உள்ளதையெல்லாம் கேள்வியாய் கேட்க, வினோத், எதுவாக இருந்தாலும் நிதானமானதுக்கு அப்புறம் வந்து பேசு. வாசல்ல நின்று தேவையில்லாத பேச்செல்லாம் பேசாத. மாதவன் பொறுமையாய் எடுத்து சொல்ல, ஓ, மானம் போகுது அப்படித்தானே? நான் என்ன தப்பாக பேசிட்டேன்? உன் பொண்ணு என்ன கை தொடாத சொக்க தங்கமா? ரோட்டில் கண்ட நாயும் தொட்டு பார்த்தவ தானே? வினோத் கேட்கவும் மாதவன் அவனை அடித்திருந்தார். என்ன உண்மையை சொன்னதோ கை வைக்கிற? அப்படிப்பட்ட அவளை உரிமை உள்ளவன் எனக்கு கட்டி கொடுக்க கசக்குதா? வினோத் எகிரி கொண்டு வர, பரதேசி நாயே, உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க முடியாதுடா. என் பொண்ணு தங்கம் தான்டா. அவளை உன் கையில் கொடுக்க எனக்கு ஒன்றும் புத்தி கெட்டு போகல. மாதவன் அவனை மீண்டும் அடித்து துரத்த, பார்க்குறேன் என்னை மீறி உன் தங்கத்து கழுத்தில் எவன் தாலி கட்டுறான்னு பார்க்குறேன். கட்டுனா கட்டினவன் கையை வெட்டி போடலனா பாரு. வினோத் கத்திவிட்டு வண்டியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்க, வள்ளி மனோகரனை அழைத்து அனைத்தையும் சொல்லி அழுதிருந்தார். அன்பு வினோத் பேசி சென்றதில் கண்கலங்கி அமர்ந்திருக்க, மாதவனுக்கு மாப்பிள்ளை வீட்டிலிருந்து அழைப்பு வந்திருந்தது. அதில் வினோத் கூறிய மற்ற விஷயங்களை விடுத்து அன்பை யார் தொட்டது, ஏன், என்ன நடந்தது, எதனால் என்ற விசாரணையை மணமகனின் அப்பா கேள்வி கேட்க, மாதவன் சம்பந்தம் வேண்டாம் என முடித்து வைத்தார். அதன்பின் 3 மாதமாக அன்புக்கு மாப்பிள்ளை தேட எதுவும் வாசலை கூட எட்டாத நிலைதான். மாதவன் அன்று விசாலாட்சி பேசியதைத்தான் யோசித்து கொண்டு அமர்ந்திருந்தார். வினோத்திற்கு அன்பை திருமணம் முடித்து கொடுத்தால் குடும்பத்தின் அமைதி திரும்பும் என பேசியிருக்க, அதில் உடன்பாடு இல்லாத மாதவன் வேதனையை மனதில் நிறைத்து கலங்கியபடி படுத்திருந்தார். என்ன யோசிச்சுட்டு கலங்கிக்கிட்டு இருக்கீங்க? அத்தை சொன்னதெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். அந்த பையன் வினோத்து எத்தனை பேச்சு பேசியிருக்கான். அவனுக்கு அன்பை கொடுக்கறதுக்கு என் பொண்ணை நானே கிணத்துல தள்ளி விட்டுருவேன். வள்ளி கூற, இன்னொரு முறை இப்படி பேசாத சென்பா. ஒரு தப்பும் செய்யாம என் பொண்ணு தண்டனை அனுபவிக்கிறது போதாதா? அவ இருக்கிறதே உன் கண்ணு உறுத்துதா? மாதவன் கேட்க, அவளுக்குன்னு இனி ஒருத்தன் பிறந்தா வரப்போறான். பிறந்துதான் இருப்பான். நேரம் வரும்போது எல்லாமே கை கூடும். இதோட 10 இடத்துக்கு மேல பார்த்தாச்சு, எதுவும் அமையல. அன்பு கூட படிச்ச எல்லா பொம்பளை பிள்ளைகளும் புருஷன் குழந்தைன்னு இருக்குதுங்க. மாதவன் கவலையாய் கூற, எத்தனை தட்டி போனாலும் என் அண்ணன் பையனுக்கு உங்க பொண்ணை தரமாட்டீங்க, அப்படித்தானே? வள்ளி கேட்க, அது சரி வராது வள்ளி. வீணா கசப்பு தான் மிஞ்சோம். ஏற்கனவே வினோத்துக்கு தரலன்னு அம்மா கோவமா இருக்காங்க. இதுல இன்பாக்கு கொடுத்து விரிசலை பெருசு பண்ண வேண்டாம். உங்களுக்கு உங்க அம்மா, தங்கச்சி, பொண்ணு இவங்க தான் முக்கியம் இல்ல? அன்புக்கு நீங்களும் மாப்பிள்ளை பார்க்காம இல்ல. உங்களுக்கே தெரியும் ஏன் உங்க பொண்ணை வேண்டாம்னு சொல்றாங்கன்னு. இன்பா கோபக்காரன்தான். ஆனா இதுவரை வீண் வம்பு செய்தது இல்லை. ஒரே பிள்ளையா இருந்தாலும் பொறுப்பா தான் இருக்கான். உங்க பையன் பார்க்கிற அதே வேலை சம்பளம் தான். அவன் சண்டை பிடிச்சிட்டு வந்தது கூட உங்க பொண்ணுக்காக தான். நீங்க ஒதுங்கி நிற்க சொல்லவும் உங்க பையன் நிழலை கூட தொடாம வேற ஊருக்கு போயிட்டான். ஒரு வார்த்தை உங்ககிட்ட எதுவும் கேட்டானா? இல்ல அன்பு மனசை தான் கலைக்க முயற்சி பண்ணானா? அவனுக்கு இல்லாத போதும் அன்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசு அவனுக்கு. இதை விட நல்ல மாப்பிள்ளை உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் எங்க கிடைப்பான்? யோசிங்க. நீங்களே யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க. வள்ளி சொல்லிவிட்டு உறங்க வேண்டி திரும்பி படுத்திருந்தார். 3 மாதங்களுக்கு பிறகு நண்பனிடமிருந்து வரும் அழைப்பு. மனோகரன் புன்னகையுடன் அழைப்பை எடுத்திருந்தான்.
சொல்லுங்க மாப்பிள்ள, என்ன விஷயம்? உன் வேலையா இது? சத்தியமாக நான் எதுவும் செய்யலை. உண்மையாக உன் காதலுக்காக நான் உதவி பண்ணலை. அம்மா கிட்ட சொல்லி புலம்பினேன். அவங்க அப்பாவை கடிச்சு விட்டு இருக்காங்க. அதில் தான் அப்பா மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு பரஸ்பர புரிதலுக்கு அப்புறம்தான் உன்னை மாப்பிள்ளையா கேட்டிருக்காரு. ஆக நான் உங்களுக்கு ஆப்ஷன். எவனும் கிடைக்காததால நான் அந்த இடத்த நரைச்சிருக்கேன் இல்லை? இன்பா கேட்க, இல்லை இல்லை இன்பா, ஏண்டா இப்படி பேசுகிற? ஒரு நல்லவன் கையில் கொடுக்கத்தானே என்னை ஒதுங்கி நிற்க சொன்னீங்க. நல்லவன் யாரும் கிடைக்காம போகவும் என்னை போல கோபக்காரன் அழுத்தக்காரனுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதே. இன்பா, என் உணர்வு உங்களுக்கெல்லாம் அத்தனை ஈஸியாக போயிடுச்சுல்ல? வலிக்குதுடா. உங்கள் அப்பா எனக்கு என்ன செய்திருக்காருன்னு உனக்கு புரியுதா? இன்பா, சத்தியமாக அப்படியெல்லாம் எதுவும் இல்லைடா. அன்பு மேலே உள்ள பாசத்தில் தான் அவர் உன்னை ஒதுக்கி வச்சார். உன் மேலே தனிப்பட்ட வெறுப்பு எதுவும் அவருக்கு இல்லைடா. எல்லாரையும் புரிஞ்சுக்க ஒரு காலமும் நேரமும் வரணும் தானே. அந்த நேரம் அமையவும் எல்லாம் சரியாகி இருக்கு. இதுவரை இந்த இன்பா யாருன்னு உன் அப்பாவுக்கு தெரியாதுடா. இனி அவருக்கு நான் யாருன்னு தெரிய வைக்கிறேன். நீ சொன்னது சரிதான். எல்லாரையும் புரிஞ்சுக்க ஒரு காலமும் நேரமும் வரணும் தானே. இன்பா சூடாய் கேட்க மனோ தவித்து போயிருந்தான். இன்பாவின் சம்மதம் என்ற ஒற்றை சொல்லில் மாதவனின் மனம் நிறைந்திருந்தது. அன்பின் விருப்பம் கேட்க அவள் எப்போதும் போல பெற்றோரின் விருப்பமே அவள் விருப்பம் என கூறிவிட விமர்சையாக தொடங்கியிருந்தது அன்பு செல்வியின் திருமண வேலைகள். விசாலாட்சி பாட்டிக்கு அன்பை வினோத்திற்கு தராதது கோவம்தான் என்றாலும் மணமகன் இன்பாதான் என்று அறிந்த பின்னர் அது கொஞ்சம் குறைந்திருந்தது. எது எப்படி இருந்தாலும் வினோத் போலவே இன்பாவும் சம உரிமை பெற்றவன். அவர்கள் குடும்பத்தில் ஒருவன் என்பதெல்லாம் அவரின் கோபத்தை குறைத்திருந்தது. வினோத் கூட செய்தி அறிந்து இன்பாவை அழைத்து வாழ்த்து கூறியிருந்தான். வினோத் கூறிய வாழ்த்தை ஏற்றுக்கொண்டவன் அதே கையோடு வினோத்தை மிரட்டியும் விட்டிருந்தான். இனி அன்பு தன் மனைவி என்றும் அவளை அவதூறாக பேசினால் அடுத்த முறை பேச வாய் இருக்காது என இன்பா சொல்லிவிட வினோத் மன்னிப்பை கேட்டுவிட்டு அழைப்பை முடித்து கொண்டான். ஒரே மகனுக்கு திருமணம். சிவகாமியும் பத்மநாபனும் ஒரு பக்கம் பார்த்து பார்த்து மகனுக்கு விருப்பமானதை செய்ய, இன்னொரு பக்கம் மாதவன் வீட்டின் இளவரசிக்கு திருமணம் என காசை நீராய் இறைத்திருந்தார். இன்பா பூ வைக்க, நிச்சய தட்டு மாற்ற, திருமண பட்டு எடுக்க, தாலிக்கு பொன் உருக்க, குலதெய்வ வழிபாடு செய்ய என எதற்கும் வரவில்லை. அன்போடு ஒரே ஒரு முறை அலைபேசியில் பேசினான், அவ்வளவுதான். வேலையை காரணமாய் காட்டி விலகியே இருந்தான். 30 முக்கோடி தேவர்கள் வாழ்த்த, ஆன்றோர் சான்றோர் பெற்றோர் என அனைவரும் மகிழ்வில் நிறைந்திருக்க, தன் மனதிற்கு இனியவளை தன் இணையாக சேர்த்து கொண்டான் இன்பசெழியன். திருமணம் நிறைவாய் நடந்திருக்க பெற்றோரின் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வந்தவன் மாதவனை பார்த்து நக்கலாய் சிரித்து வைத்தான். மாதவன் அவனை நெற்றி சுருங்க பார்க்க வள்ளியை நெருங்கி நிற்க சொன்னவன் இருவரின் பாதங்களையும் அன்புடன் பணிந்திருந்தான். அன்பின் முகத்தில் இருந்த புன்னகை வேணிக்கு கசப்பாக இருக்க மனோகரன் அகம் மகிழ்ந்து நின்றிருந்தான். அவனின் பாதத்தை தொட வந்தவளை தோளோடு பிடித்து கொண்டவன் நண்பனை அணைத்து விடுவித்து இருவருக்கும் வாழ்த்தை கூறியிருந்தான். மாதவன் மட்டும் இன்பாவின் முகம் பார்க்க அதே நக்கலான சிரிப்பை அவருக்கு மட்டும் கொடுத்திருந்தான். அன்பின் அப்பா அத்தியாயம் 15 மற்றும் 16 நிறைவு பெற்றது. எழுத்தாளர் கௌரி முத்துகிருஷ்ணன் நாவல்களை அமேசான் கிண்டலிலும் ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட்டிலும் நீங்கள் படிக்கலாம். வெப்சைட்டில் பதிவிடப்படும் கதைகளுக்கான லிங்க் ஜிஎம்கே நாவல்ஸ் வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படுகிறது. ஜிஎம்கே நாவல்ஸின் வாட்ஸ்அப் சேனல் மற்றும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். ஜிஎம்கே நாவல்ஸ் வெப்சைட்டை உங்களின் இமெயில் ஐடி மூலமாக லாகின் செய்து ரிஜிஸ்டர் செய்து கொள்ளுங்கள்.
நன்றிகளை கூறிக்கொள்வது காமாட்சி ஹரிஹரன். அன்பு அனைத்தும் செய்யும்.